ஜெய்சல்மர் தலைமுறையில் காட்டுற ஃபோட்டோகிராஃப் தாங்க இது. இவங்க பார்த்தீங்கன்னா, இவர் கிருஷ்ணர் வழி வந்த வம்சம்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ராஜாவிலே ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சொல்கிறாங்க. அதுலேருந்து கடைசி இருக்க ராஜா வரையும் நேம் பிளேட் இருக்குது. ஸோ பில்டிங் அவுட் சைட் பார்த்தீங்கன்னா, அது நெக்லஸ் மாதிரி இருக்கும். அதோடைய சிறப்பான ஃபோட்டோ தான் இது. இது அவங்க யூஸ் பண்ணுற ஹுக்கா. இது எல்லாமே மியூசியம் உள்ளே இருக்க கலெக்ஷன் ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுக்குள்ளே. இது அவங்க யூஸ் பண்ண ஸ்வாடு, வாட்கள், டேகர்ஸ், அதுக்கப்புறமா அவங்க யூஸ் பண்ண மினி பிஸ்டல்ஸ் அந்த ரக சார்ந்தது. அஸ்திரமாக இருக்கக்கூடிய வில்லம்பு, அங்கே இருக்கக்கூடிய விண்டோ, அவங்க யூஸ் பண்ண பல்லக்குமாக இருக்கக்கூடிய சேர்ஸு, அந்த குஷனோடு இருக்க சீட்டு, அந்த கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது அங்கே இருக்கக்கூடிய டோரு எப்படி இருக்குது பாருங்கள், கார்விங்ஸ் எல்லாமே. இது அப்படியே மாடிக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோனில் உட்கார பெஞ்சுங்க இது. இது வந்து அவுட் சைட் வியூ. இது அவங்க ஒவ்வொரு ராஜாவுடைய பெயிண்டிங்ஸு. அது அவங்க ஒவ்வொரு ஜென்ரேஷனு அந்த பெயிண்டிங்ஸ் அப்படியே வச்சுருக்காங்க. இதுதான் லாஸ்ட்டாக அவங்க இருக்கக்கூடிய ராஜா, மகாராஜா சைத்தன்யா ராஜ் சிங். அங்கே இருக்கக்கூடிய நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட விண்டோஸு. இங்கே நிறைய விண்டோஸ் பார்க்கலாங்க. ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது வந்து டைல்ஸ், சென்டரில் இருக்கக்கூடிய டைல்ஸு. இந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடலில் இருக்கிற அமோனைட்ஸ் ஃபாசிலால் உருவாக்கப்பட்டது. இது அங்கே இருக்கிற பெரிய பெட்டு. இங்கே இருக்கிற ஒரு ராஜா வந்து 250 கிலோ வரையும் வாழ்ந்திருக்காரு வெயிட்டு. அங்கே யூஸ் பண்ண அந்த காலத்தில் இட்டாலியன் மார்பிள் டைல்ஸு. இது தாங்க ஃப்ளோர் டைல்ஸு. அந்த சென்டரில் இருக்கக்கூடிய இதில் தான் வந்து நான் சொன்னேன் அங்கே வந்து ஃபாசில்ஸ் இருக்குன்னு. இதை வந்து அவங்க தூக்கக்கூடிய பல்லக்கு. அந்த ஆர்ச்சில் எவ்வளோ ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே சின்ன ஒரு சீ த்ரூ விண்டோ. அடுத்து குழந்தைகள் விளையாடக்கூடிய ஹார்ஸு, வுடன் டாய்ஸ், அவங்களுடைய பல்லக்கில் இருக்கிற அம்ப்ரெல்லா, அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள். இதெல்லாம் வந்து ஆர்கியாலஜியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது எல்லாமே ஒவ்வொன்றா எக்ஸ்கவேஷன் அப்போ கிடச்சிருக்கு. ரொம்ப கலைநயம் மிக்க சிற்பங்கள். மயில் இருக்கிற சாமி ராஜசாலை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே முருகருங்க அவர். அந்த ஸ்பெஷல் ஃபோட்டோகிராஃப் தான் அது. மேலே அந்த பெயிண்டிங் நீங்கள் பார்க்கலாம் முருகர் இருக்கிறத. இது வந்து மிரர் ஹாலு. நிறைய மிரர்ஸ் வச்சுருக்காங்க ரிஃப்ளெக்ஷனுக்கு. ஒரு தீபம் எடுத்துன்னு போனால் அப்படியே உங்களுக்கு ஸ்டார்ஸ் மாதிரி மின்னும். டைல்ஸ் ஒர்க் எப்படி இருக்குது பாருங்கள், கிராஃப்ட்மேன்ஷிப்பு. அந்த 250 கிலோ இருக்கார் இல்லையா ராஜா, அவர் உடுத்தின உடைங்க அது. இது அவர் உட்கார சீட்டு. இது வந்து ஒரு டிசைன் உள்ள ஒரு சுவர். டாப் வியூ வந்துட்டோம். இங்கேருந்து அப்படியே நம்ம சிட்டியோட வியூவை என்ஜாய் பண்ணலாம். இதுதான் அவங்க ஃப்ளாகு. எல்லோ அண்ட் ரெட்டு தான் அவங்களுடைய ப்ரைமரி கலர்ஸு. இது வந்து கோல்டன் சிட்டிங்க ஜெய்சல்மர். ஏன் கோல்டன் சிட்டினா சன்லைட்டில் இந்த ஃபோர்ட்டு பார்க்குறதுக்கு கோல்டன் கலரில் மின்னும். இந்த ஃபோர்ட்டில் இன்னும் ஆட்கள் வாழ்கிறாங்க. அதனால் இது லிவிங் ஃபோர்ட்டுன்னு சொல்லுவோம். சிட்டியில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வரும்போதே இந்த ஃபோர்ட் நம்ம பார்க்கலாம். சிட்டி சென்டரில் தான் இருக்குது, தொலைவாலாம் போக வேணாம். இதை சுற்றி தான் உங்களுக்கு எல்லா மெயின் அட்ராக்ஷன்ஸுமே இருக்குது. இது அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ அந்த விமன்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த விண்டோஸில் இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸு, அந்த படிக்கட்டில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இது மென்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு. அகெயின் விமனுடைய ட்ரெஸ்ஸு.